இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடக்கவில்லை. இந்த கூட்டம் நடக்கலைன்னா மீனிங் என்னன்னா, சட்டத்தை அந்த மோஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. மோஷன் ட்ராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமாக அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. தோல்வலி. ஆமாம். சரி, தேங்க்யூ. 24 நெல்லை மேயருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டது. நெல்லை மாநகராட்சி ஆணையர் சுபம் ஞானதேவ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கவுன்சிலர்கள் யாரும் வராததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டிருக்கிறது. நெல்லை மேயருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் புருஷோத் வழங்கிட கேட்கலாம். புருஷோத், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது இன்று பெரும் எதிர்பார்க்கப்பட்ட நெல்லை மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து வாக்கெடுப்பு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கிட்டத்தட்ட 38 மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இன்னைக்கு நடக்க இருந்த மாமன்ற கூட்டத்தொடரில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து ஒருவர் கூட இன்னைக்கு வாக்களிக்க வரவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு மாநகராட்சி கமிஷனரான தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து யாருமே வாக்களிக்க வராதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் வாக்களிக்க வராதனால இன்னும் ஒரு ஆண்டுக்கு வந்து இந்த மேயர் சரவணன் மீது எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வர முடியாது. எனவே இன்று நடைபெற இருந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தோல்வியில் முடிவடைந்தது எனவும் தொடர்ந்து அவரே மேயராக பணியாற்றப்படுவார் எனவும் கூறியுள்ளார். இதனால் இன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்திற்கு நெல்லை மாநகராட்சியின் மேயராக வந்து சரவணன் தொடர்ந்து தொடர்வார் என கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.